அரசியல் எனக்கு பிடிக்கும். ஆனால் டிவிகே ரசிகர்கள் எத்தனை பேருக்கு உண்மையிலே அரசியல் பிடிக்கும்? இனிமேல் பிடிச்சதாகணும், இனிமேல் நீ அரசியல் படிச்சதாகணும். ஏன்னா காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸும் 1848 கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளியிடறாங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து மூலதன புத்தகத்தை வெளியிடறாரு. அந்த புத்தகம், அந்த எழுத்து என்ன பண்ணும்னா 1886 அமெரிக்கா தொழிலாளர்கள்ட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மே தினம் அப்படிங்கிற ஒரு வரலாறையே உண்டு பண்ணும். ஆனால் அப்படிப்பட்ட வரலாறு இன்னைக்கு நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தொழிலாளர்கள் வந்து சாதி மதங்களாக பிளவுபட்டு கிடக்கும். அதனால தான் கூலி உயர்வு கேட்டு போராடி மாஞ்சோலை தொழிலாளர்கள் வந்து சுடுபட்டு இறந்தாலும், வேலை நிரந்தரம் கேட்டு தூய்மை பணியாளர்கள் ராவும் பகலுமா போராடினாலும் யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அரசியல் புரிதலற்று இருக்கும். இதுக்கு காரணம் இன்னைக்கு அரசியல்னாலே வஞ்சகம், சதி, சூழ்ச்சி, அது ஒரு சாக்கடை, பணபலம் உள்ளவங்க தான் வர முடியும், ஃபேமஸா இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு புகுத்தப்பட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் நம்மள மாதிரி சாமானிய மக்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வர முடியல, வந்தாலும் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண முடியல. இது வந்து ஒரு அரசியல் தீண்டாமை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அரசியல் வந்து நம்ம மாதிரி சாமானிய மக்கள்கிட்ட வந்து தள்ளி வைக்கிறது. இதுக்கு வந்து அரசாங்கமும் பெரும்பங்கு வைக்குது. அது என்ன அரசு அரசாங்கம் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. அரசுங்கிறது எக்ஸிக்யூட்டிவ், ஜூடிஷியரி, அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம், இந்த மூணையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அரசு. இந்த அரசு யார் கையில் இருக்குது? திமுக அரசாங்கம் கையில் இருக்கா, அதிமுக அரசாங்கம் கையில் இருக்கா, இல்லை மற்ற கட்சி அரசாங்கம் கையில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அரசாங்கம் அப்படிங்கிறது முடிவாகுது. இதில் அரசு அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசுங்கிறது ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறை கருவி. அதை வந்து நம்ம நிறையா போராட்டங்கள் இன்னைக்கு நம்ம கண்கூட பார்த்துருப்போம். ஸோ அரசியல்ங்கிறது ஒருத்தர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அரசியல்ங்கிறது இந்த சமூகத்தோட சொத்துக்கள், பொருளாதாரம் யார் கையில் இருக்கு, யார் கையில் போய் சேரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தான் அரசியல். ஒரு காலத்தில் பொதுவுடைய சமூகமாக இருந்த நாம அப்புறம் தனியுடைய சமூகமாக மாறி இப்போ எப்படி முதலாளித்துவ சமூகமாக மாறி வந்து நிற்கிறோம். இதுக்கு போலீஸ் ஆர்மி எப்படி உதவுச்சு, போலீஸ் ஆர்மி எப்படி உருவாச்சு, இப்படி ஒட்டுமொத்த அரசியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ஊர் எழுத்தாளர், சிவகாசி எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசியல் பற்றின அடிப்படை புரிதல், தெளிவு கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் லிங்க் இருக்கும், இல்லைனா பக்கத்தில் உள்ள புத்தக கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். முக்கியமாக நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க. நான் படிக்காதவங்களுக்காக சொல்கிறேன். முக்கியமாக டிவிகே ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அவங்க நல்ல புத்தகம். அரசியல் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் கிடைக்கும். அரசியல் பேசுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதை பற்றின ஒரு அடிப்படை புரிதலோட பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த புத்தகத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு எந்த புத்தகத்தை படித்து நான் ரிவ்யூ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த புத்தகத்தோட பேரை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் உங்கள் காளிதாஸ். நாங்காலி